Hello viewers, welcome to Revathis Tamil Kitchen. Revathis Tamil Kitchen இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான நல்ல காரசாரமான வறுத்த மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் Revathis Tamil Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வறுத்த மீன் குழம்பு செய்ய நான் இன்னைக்கு ஒரு 7 பீஸ் மீன் எடுத்துர்க்கேன். மீன் நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா போட்டு கோட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துர்க்கேன். மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் அதாவது காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து 1 டீஸ்பூன். இப்போ சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். மீன் வந்து மசாலா போட்டு 20 நிமிஷம் ஊற வச்சிட்டோம். அடுத்ததாக ஃப்ரை பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் அதிகமாக தேவையில்லை, 2 ஸ்பூன் இருந்தாலே போதும். இன்னொன்று நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ஒட்டாமல் வரும். ஒன் சைடே வெந்த பிறகு மெதுவாக திருப்பி போட்டுருங்க. மீன் வந்து ஒரு 70% குக் ஆனால் போதும். ஏன்னா நம்ம குழம்புல போடும்போது நல்லா வெந்துடும். மீன் வந்து 2 சைடும் நல்லா வெந்த பிறகு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக மீன் குழம்பு வச்சிடலாம். மீன் குழம்பு செய்ய நான் மண்பானை சட்டியில் எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம். கடுகு வெந்தயம் பொரிஞ்ச பிறகு ஒரு கட்டி வந்து பூண்டு உளிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுத்ததாக 1 கப் சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 4 வரமிளகாய் சேர்க்குறேன். கட் பண்ண வேணாம், அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். ஒரு 5 நிமிஷம் கொதித்து தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும். கொதித்த பிறகு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளி வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்துச்சு. அடுத்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் தேங்காய் மட்டும் 1/2 மூடி தேங்காய் வந்து தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குழம்பு நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. அடுத்ததான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை ஒன்றா சேர்த்துக்கோங்க. மீன் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணும் போது வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் விட்டு நல்ல குழம்பு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி குழம்பு வைக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சூப்பரான நல்ல டேஸ்டான வறுத்த மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களே இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Revathis Tamil Kitchen பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.